ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் டூனர்ஸ். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேக்ஸ் பசில் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பசில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரையாங்கிள் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 6 to 1 சென்டரில் 9. செகண்ட் பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையாங்கிள் கொடுத்துருக்குறாங்க 5 3 6 சென்டரில் 50. தேர்டு பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா 4 2 3 சென்டரில் கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ணணும். வாங்க ஆன்சர் வந்து எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர் எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்துக்கலாம். இதை வந்து பியாகவும் இதை சியாகவும் போட்டுக்கலாம். ஏபிசி இப்படி வச்சுக்கலாம். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏவையும் பியையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிஏயும் சிஏயும் மல்டிப்ளை பண்ணுறோம். பண்ணிவிட்டு ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுறோம். அப்போ ஏவையும் பிஏயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 6 into 1 6 into 1 ப்ளஸ் பி இன்ட்டு சி 1 into 2. அப்போ 6 ப்ளஸ் 1 into 2 2. அப்போ 6 ப்ளஸ் 2 8 கிடைக்குமா? 8 கூட ப்ளஸ் 1 ஃபஸ்ட் பிக்சர் அப்படின்னாலே ப்ளஸ் 1 ஆட் பண்ணுறோம். அப்போ என்ன 9. இந்த 9 தான் சென்டரில் கொடுத்துருக்குறாங்க. செகண்ட் பிக்சர் சேம் இதே மெத்தட் தான். என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 3 6 50. இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏவையும் பி அதாவது 5 6 மல்டிப்ளை பண்ணுறோம். அப்புறம் என்ன பண்ணுறோம் ப்ளஸ் 6 3 மல்டிப்ளை பண்ணுறோம். 5 6 மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 30 ப்ளஸ் 6 into 3 18. இப்போ என்ன கிடைக்கும்? 48 கிடைக்குமா? 48 கூட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ளஸ் செகண்ட் பிக்சர் அப்படின்னா 2 ஆட் பண்ணுறோம். அப்போ என்ன 48 ப்ளஸ் 2 50. இந்த 50 தான் இங்கே சென்டரில் கொடுத்துருக்குறாங்க. செகண்ட் பிக்சர் ஓகேவா? தேர்டு பிக்சர் பார்க்கலாம். தேர்டு பிக்சரில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் இதே மெத்தடு தான். 4 into 3 4 into 3 ப்ளஸ் 3 into 2. 4 into 3 எவ்வளவு? 12 ப்ளஸ் 3 into 2 6. இப்போ என்ன கிடைக்கும்? 18. இப்போ 18 ப்ளஸ் தேர்டு பிக்சர் அப்படிங்கிறதுனால 3 ஆட் பண்ணுறோம். இப்போ 18 ப்ளஸ் 3 எவ்வளவு? இப்போ 18 ப்ளஸ் 3 21. அப்போ சென்டரில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 வரும். இப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பசிலுக்கு 21. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் பசில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 into 10 equal to 2, 20 into 20 equal to 6, 30 into 30 equal to 11, 40 into 40 equal to 11, 50 into 50 equal to கொஸ்டின் மார்க்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ணணும். வாங்க ஆன்சர் வந்து எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோ எப்படி வந்து போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல பார்த்துக்கலாம். என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா 10 into 10 10 into 10 வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100. இந்த 100 நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 1 + 0 + 0ன்னு போடலாமா? ஸ்ப்ளிட் பண்ணி அதாவது ஆட் பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணிவிட்டு 10 into 10 100 கிடைக்கும். அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஆட் பண்ணுறோம். ஸ்ப்ளிட் பண்ணி ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். 1 இது வந்து ஃபர்ஸ்ட் ரோ அப்படிங்கிறதுனால 1ஆல் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ என்ன கிடைக்கும்? 1 + 1 2. இந்த 2வை தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ரோ ஓகே. செகண்ட் ரோ பார்த்தீங்க அப்படின்னா சேம் இதே மெத்தடு தான். இப்போ 20 into 20 வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். 20 into 20 வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400. அப்போ இந்த 400 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி ஆட் பண்ணுறோம். ஸ்ப்ளிட் பண்ணி ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். இது செகண்ட் ரோ அப்படிங்கிறதுனால நம்ம 2ஆல் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ 4 + 2 என்ன? 6. இந்த 6 தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. செகண்ட் ரோ ஓகே. தேர்டு ரோ பார்த்தீங்கன்னா சேம் இதே மெத்தடு தான். 30 into 30 வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். 30 into 30 வந்து பார்த்தீங்கன்னா 900. 900 வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஆட் பண்ணுறோம். 9 + 0 + 0ன்னு ஸ்ப்ளிட் பண்ணி ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா 9 தான் கிடைக்கும். ப்ளஸ் தேர்ட் ரோ அப்படிங்கிறதுனால 3ஆல் ஆட் பண்ணுறோம். இப்போ 9 + 3 வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12. இந்த 12 தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. தேர்ட் ரோ ஓகே. ஃபோர்த் ரோ வந்து சேம் இதே மெத்தடு தான். 40 into 40 40 into 40 வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1600. 1600 வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 + 0 + 0வா? இதை வந்து ஆட் பண்ணால் 6 + 1 7. 7 ஃபோர்த் ரோ அப்படிங்கிறதுனால 4ஆல் ஆட் பண்ணுறோம். இப்போ 7 + 4 வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா
8 9 10 11 11 தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. 4th row ஓகே. இதை வச்சு ஆன்சர் வந்து ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாமா? அப்போ 50 × 50 எவ்வளோ அப்படின்னு பார்க்கலாம். 50 × 50 வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2500. இந்த 2500 நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 + 5 + 0 + 0ன்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். 2 + 5 வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 கூட இது 5th row அப்படிங்கிறதுனால 5ஆல் ஆட் பண்ணுறோம். அப்போ 7 + 5 வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12. அப்போ 50 × 50 = 12ன்னு வரும். இப்போ செகண்ட் பசிலுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா அப்படின்னா 12. என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான பஸ்ஸில் பார்க்குறதுக்கு நம்ம தமிழ் டூனர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.